வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்க தோழி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 30 days intermittent fasting challengeோட 30th day சக்சஸ்ஃபுல்லா இன்னையோட இந்த 30 days முடியுது. சோ நான் இன்னைக்கு என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அது மட்டும் இல்லாம இந்த 30 days intermittent fastingல நான் எவ்வளவு வந்து என்னோட வெயிட்டை குறைச்சிருக்கேன், இன்னைக்கு வந்து என்னோட இந்த 30th டேல வந்து என்னோட வெயிட் என்ன அப்படின்றதையும் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். என்னோட வெயிட்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நானுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த 30 daysல வந்து நான் எவ்வளவு ரெடியூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாக்குறதுக்கு வாங்க நம்ம வெயிட்டை செக் பண்ணிடலாம். முதல்ல ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வெயிட்டை செக் பண்ணிடலாம். நான் இந்த 30 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 66.2 kg இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 61.3 kg இருக்கேன். ஸோ நான் இந்த 30 daysல வந்து பார்த்திங்கன்னா 5 kg வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 daysல வந்து நான் ஒரு 5 kg வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். எந்த எக்ஸசைஸுமே இல்லாமல் வெறும் என்னோட ஃபுட் கண்ட்ரோலில் மட்டும்தான் வந்து நான் இந்த 5 kg ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் எப்போதும் போல் 1 liter வாட்டர் குடிச்சு இந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு என்னோட லஞ்சுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் எடுத்திருக்கேன், தென் கொஞ்சம் குக்கும்பர் எடுத்திருக்கேன், தென் 1 egg omelette எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்மா மசாலா கிரேவி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி என்னோட வீடியோவில் வந்து இந்த ராஜ்மா மசாலா கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் வீடியோ. இன்னைக்கு வந்து இந்த ரெட் பீன்ஸோட கருப்பு கொண்ட கடலை போட்டு இந்த ராஜ்மா மசாலா பண்ணியிருக்கேன். என்னோட நைட் டின்னருக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி சப்பாத்தி நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தேவையான சப்பாத்தியை வந்து சுட்டு எடுத்துக்கிட்டு அதை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் ஒன்று வச்சிடுறேன். வானல் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் கொஞ்சம் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 2 முட்டையை வந்து பொரிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் எனக்கு வேண்டாம். அவ்வளோதான், சப்பாத்தி நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த டேவோட இந்த 30 days intermittent fasting சேலஞ்சும் வந்து முடியுது. இந்த 30 days வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து ஹெல்த்தியாகவே சாப்பிடுங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து நல்ல ஹெல்த்தியான பேட்டர்னில் வந்து கொண்டுட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.